ஷமிதாப் என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா சார். ஓகே, ஸோ இன்னும் நம்மளுடைய ட்ரெய்லர் விஷயங்கள்லாம் பாக்கி இருக்கு. மேபி வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் a bit better. How has this experience been for you? நாங்க வந்து கேள்விப்பட்டதுல பாலிவுட்ல உங்களுக்கு பறக்க அப்படியே சூப்பரான ரிசெப்ஷன் கிடைச்சதாமே ஆஃப்டர் யுவர் ஃபர்ஸ்ட் ஹிட் ராஞ்சனா. ஸோ இந்த அது படம், அதுவும் இவ்வளோ பெரிய லெஜெண்டோடைய ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அமிதாப் பச்சன் சார், அவரை பற்றி சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல மனிதரும் ஒரு நல்ல இயக்குனரும் சந்தித்தேன். ஆனந்த் ராய் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நல்ல கதையோடு வந்து நம்மளை மீட் பண்ணார். நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சரியான லூஸார் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளை தேடி, அதுவும் அவர் சொன்ன பட்ஜெட்லாம் வந்து இம்பாசிபிள். சரி ஓகே, கண்டிப்பாக கதை சொல்லிட்டு திரும்பி வரமாட்டாருன்னு நினச்சேன். ஓகே நல்லா இருக்கு பண்ணுறேன்ட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 மாதம் ஆளை காணோம். அதான் நான் நினச்சேன்ல அவர் தான். பட் மறுபடியும் ஃபோன் பண்ணார். அது அப்படியே நடந்துச்சு, அப்படியே நடந்து முடிஞ்சது. ராஞ்சனாக்கு அப்புறம் வெயிட் பண்ணேன், பொறுமையாக வெயிட் பண்ணேன். நல்ல கதை வந்தால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆச்சு. நிறைய கதை நல்லா இருந்தால் கூட நம்மளால் அதுக்கு சூட் ஆக மாட்டோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நிறைய கதை நல்லா இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு இல்லாத மாதிரி இருந்தது. அப்போ தான் பால்கி ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும், மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி, அவரை போய் ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு ஹலோக்கு அப்புறம் நேராக கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கடைன்னு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கதை சொன்னார். அண்ட் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண தப்பில்லைன்னு தோணுச்சு. ஏதோ கரெக்டான மனிதர்களை கரெக்டான டைமில் சந்திக்கிறதுனால கடவுள் புண்ணியத்தில் போயிட்டுருக்கு அப்படியே. And your humility has always been your success, Dhanush. சொல்லுங்க, உங்களுடைய first meeting with the big B himself எப்படி இருந்தது? Were you nervous? இல்லை, ஷமிதாப்புக்காக நான் முதல் முறை அவரை சந்திக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவருக்காக நான் ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணேன். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணேன். ஷமிதாப்பில் அவர் ஃபர்ஸ்ட் சந்திக்கும் போது நர்வஸாக இல்லை, பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது, பயங்கர த்ரில்டாக இருந்தது. எனக்கு நிறையா கற்றுக்கலாம் இவர்கிட்ட. ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி இந்த படம் முடியறதுக்குள்ள அவர்கிட்ட இருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் போனேன். நிறைய ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க அவரோட ஃபர்ஸ்ட் சீன் நடிக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஷார்ட் நடிக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய டயலாக்ஸ் மறந்துடுவாங்களாம். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் மேக்னெட்டிசம் தட் ஹி ஹேஸ் அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, நமக்கு அந்த மாதிரி இல்லை. நம்ம இருக்காங்கல்ல, நம்மளால இருக்காங்கல்ல நமக்கு. வெரி வெரி நைஸ்லி செட். ராஞ்சனா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய ஹிந்தி டயலாக்ஸ்லாம் பேசுறீங்க. ஆனா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது ஹிந்தி டயலாக் அவ்வளவா பேசலையே. ஏதாவது பேசியிருக்கீங்களா? பக்கமா பேசியிருக்கேன். நான் அப்படிதான் ஜாலியா போனேன். ஆனா பக்கமா கொடுத்தாங்க. பாப்பீங்க. உங்களுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய கோ-ஸ்டாருக்கும் the leading lady of the film அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்ல, அவங்க எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படல. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி இல்ல அவங்களுக்கு. வந்தாங்க, நான் பெரிய கேரக்டர், ரொம்ப கஷ்டமான கேரக்டர் கூட அவங்களுக்கும். ஆனா அவங்க அந்த கஷ்டத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. சரி, அவங்க பிளட்லயே இருக்குல்ல ஆக்டிங், தற்பட்லயே ஓடி போயிருக்கு. அதே ரத்தம் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.